பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வரங்களையோ தேவனுடைய கனிகளையோ அது பணம் கொடுத்தோ அல்லது பிரியமானவர்களை மனுஷ முயற்சியினாலோ பெற்றுக்கொள்ளுகிறதல்ல. அது தேவ சமூகத்துல இருந்து கண்ணீர் வடித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. வேதத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதில் யோர்தான் ஆற்றில திருமுழுக்கு யோவானிடத்திலே ஞான ஸ்நானம் பெற்று கரையேறி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சீடர்களிடத்திலும் ஆண்டவர் நான் வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மட்டும் எருசலேமை விட்டு நீங்கள் அகலாதிருங்கள் என்று சொல்லி லூக்கா 24ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே சொல்லி ஆண்டவர் விண்ணப்படைந்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் கிட்டத்தட்ட விண்ணேற்பு நாளிலிருந்து பெந்தைக்கோஸ்தே நாள் வரைக்கும் 10 நாட்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் மேல் வீட்டறையில ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஜெபித்து கொண்டிருந்த நாளில் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் அந்த திருவிழா நாள் வந்தபோது தேவ ஆவியானவர் எல்லாவர் மேலையும் பலமாய் வந்து இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை வாசிக்கும் போது பிலிப்பு என்கிற பக்தன் சமாரியா பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். அப்பொழுது அந்த தேசத்துல பிலிப்பு மூலம் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். திரளான ஜனங்கள் இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அங்க ஒரு சின்ன குறை காணப்பட்டது. என்ன குறை என்று சொன்னா, இந்த பிலிப்பு பிரசங்கிக்கும் போதானாலும் ஜெபிக்கும் போதானாலும் அற்புதங்கள் நடந்தது, ஜனங்களுக்குள்ள மனமாற்றம் உண்டானது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யார் மீதும் பொழியப்படவே இல்லை. அதனால இந்த பிலிப்பு எருசலேமில் இருக்கிற பேதுருவுக்கும் மற்றுள்ள அப்போஸ்தலர்களுக்கும் அந்த செய்தியை அறிவித்தார். ஆகவே பேதுருவும் யோவானும் சமாரியா பட்டணத்துல வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்திலே மன்றாடி ஜனங்கள் மீது கரங்களை வைத்தார்கள். அப்படி வைத்த போது ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தாவினாலே நிரம்பினார்கள். திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரத்துல உறவினத்தான் கொர்நேலியு வீட்டுல பேதுரு பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அதை கேட்டுக்கொண்டிருந்த கொர்நேலியு மற்றும் அவன் மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினார்கள். பிரியமானவர்களே, பவுல் திருத்தூதர் பணி 19ஆம் அதிகாரத்துல எபேசு பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டான். அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு இறைவார்த்தையை பற்றி தெரியும், ரட்சிப்பை பற்றி தெரியும். ஆனா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த கட்டாயத்தை குறித்து அவர்கள் அறியாதிருந்தார்கள். அப்படி இருக்க பவுல் அப்படிப்பட்டவர்கள் மீது கரங்களை வைத்தான். அத்தனை பேரும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்துல திரளான ஜனங்கள் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் உள்ளங்குத்துண்டவர்களாய் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை கொடையாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள சில வழிமுறைகள் இருக்கிறது. அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபித்து இறைவார்த்தையை கேட்டு காத்திருந்து பரிசுத்தவான்களுடைய கரங்கள் நம் மீது வைக்கப்படும் போது
இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆதி காலத்துல ஒழியப்பட்டது. இப்ப நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சமாரிய பட்டணத்தார் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளவில்லை. அதற்காக பேதுருவும் யோவானும் வந்து ஜனங்கள் மீது கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இத ஒரு மனுஷன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் புதிதாய் பிறந்தவன், அதாவது கிறிஸ்துவுக்குள்ள புதிதாய் வந்திருக்கிறவன். அவனுடைய ஆரம்ப காலம் அவன் ஒரு மந்திரவாதி. மந்திர வித்தையினால அநேகம் பேரை தன் வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் அந்த மந்திர வித்தையும் ஒன்றுமில்ல, மாய வித்தையும் ஒன்றுமில்ல, தேவனால் தான் எல்லாம் நடக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்ட போது அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணித்தான். இருந்தாலும் அவனுக்குள்ள பரிசுத்தாவியை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தெரியாததினாலே அவன் தவறான சில நடவடிக்கைகளை எடுத்தான். அதாவது பேதுருவானாலும் யோவானானாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் மீது கைகளை வைத்த போது அவள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்ட உடனே இவன் ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொண்டு வந்து பேதுருடைய கைகளை வைக்கிறான். பேதுருடைய கைகளை கொடுத்து கொண்டு அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் யார் மீதெல்லாம் இதுபோல கைகளை வைக்கிறனோ அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி அந்த வரத்தை எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பேதுரு அவனை பார்த்து சொன்னாரு, ஆண்டவருடைய வரங்களை ஆனாலும் கொடைகளை ஆனாலும் இப்படி பணத்தை கொடுத்து வாங்கி கொள்ள முடியாது. நீ தவறான எண்ணம் கொண்டிருக்கிறாய். நீ பணத்தை கொடுத்து இதனுடைய கிருபைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் பணத்தை கொடுத்தல்ல கிருபையை பெற்றுக் கொள்வது என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள சில காரியங்கள் கரெக்டா வேதத்தில் இருக்கிறது போல நம்ம செய்யும் போதுதான் பிரியமானவர்களே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த கூடுகையில் இருக்கிற சிலர் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளாதபடி இந்த சமாரிய பட்டணத்தார போல இறைவார்த்தையை கேட்கிறதோடு மாத்திரம் இருக்கிறவர்களாய் காணப்படலாம். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கான அடையாளம் என்ன? நீங்க சொல்லுதீங்க அவங்க பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டாங்க, நாங்க பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளாதவர்கள் என்று நீங்க எங்களை வேறு பிரிக்க என்ன காரணம் என்று கேட்கலாம். வேதத்துல பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டவர்களை குறித்து வாசித்து பாருங்க. திருத்தூதர்கள் 2ஆம் அதிகாரத்துல அவங்க பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டதும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்களாம். பவுல் எபேசு பட்டணத்தாருக்கு தலை மீது கைகளை வைத்து பரிசுத்தாவிக்காக ஜெபித்த போது அவர்கள் அந்நிய பாஷையில புதிய பாஷையில பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உறவினத்தான் கொர்நேலி வீட்டுல பேதுரு பிரசங்கிக்கும் போது அங்க பரிசுத்தாவில நிரம்பினார்கள், அந்நிய பாஷையில பேசினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை பெற்றுக் கொண்டதற்கான அடையாளம் நாம் ஆவியானவரை பெற்றுக் கொண்ட பிறகு நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். ஒரு உதாரணத்திற்கு 28 வருட காலம் நானும் உலகத்தானா கிறிஸ்தவனாயிருந்தாலும் உலகத்தானா உலகத்து காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தவன். என்னுடைய 28 வயசுக்குள்ள 5 போலீஸ் கேஸ், அதாவது எங்க ஊரு 2 போலீஸ் எல்கைக்குள்ள இருக்கிறது. ஆகவே எந்த எல்கையில அடி நடக்கிறதோ அந்த எல்கையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல 3 கேஸ், இன்னொரு எல்கையில 2 கேஸ். நான் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகும் கூட 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் வரைக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றத்துக்கு வாயுதாவுக்கு போய் வந்தவன். அப்போ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அப்பொழுது 1996ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 28ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிற 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் புதிய படைப்பாகிறான், பழையனவெல்லாம் களைந்து போகும், புதியன அவனுக்குள்ள தோன்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் பிரியமானவர்களே, 96ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நான் வாழ்ந்தது ஒரு விதம். அந்த 28ஆம் தேதிக்கு பிறகு நான் வாழக்கூடியது இன்னொரு விதம். இப்படி வாழ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் பலவீனமாக இருக்கும் போது நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்றும் இந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார் என்பதை வார்த்தையினால் அல்ல, நம்முடைய செயல்கள் வழியா. அதைத்தான் சொன்னாரு, ஒரு மரம் கனியினால் அறியப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் பிரியமானவர்களே, ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டவர்கள் மூலம் படிப்படியாய் வெளிப்படுகிறது. கைகளை கொண்டு வைக்கும் போது வியாதிஸ்தர்கள் சுகமடைகிறார்கள். சிலருக்கு சில காரியங்களை குறித்து ஆண்டவர் தீர்க்கமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளையும் அவங்க வருங்காலத்தின் ஆசீர்வாதத்துக்கு நேராயும் நாம் நடத்தப்படுகிறோம், அவங்களை நடத்துகிறோம். இதெல்லாம் ஆவியானுடைய அடையாளங்கள், நமக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய அடையாளங்கள். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா இல்லையா என்பதை நான் சொல்லி வந்த அடையாளங்கள் வழியா நீங்களே நிதானித்துக் கொள்ளலாம். நம்ம இப்ப பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார்.